Hello guys, welcome to another video from Nikhil's Biology. இன்னைக்கு நம்ம bile juice, secretion of liver, so gallbladder இந்த டாபிக்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம bile juice பற்றி படிக்கலாம். ஸோ bile juiceோட காம்பனன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். bile juiceோட காம்பனன்ட்ஸ், ஸோ bile வந்து mixture of many things, many chemicals. ஸோ எக்ஸாம்பிள் வாட்டர் கூட ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட், அது ஒரு கெமிக்கல். நெக்ஸ்ட் bile salts. ஸோ இந்த bile ஜூஸில் மெயின் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு bile salts தான். bile salts நம்ம ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் bile pigments. Pigments are the substances that give color to a particular substance. இது ஒரு சப்ஸ்டன்ஸ் வேறு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு இது கலரை இம்பார்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கொலஸ்ட்ரால் இருக்குது லிவரில், கொலஸ்ட்ரால், அப்புறமா ஃபாஸ்போலிபிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லிவரோட பைல் ஜூஸோட காம்போசிஷன். நம்ம ஹெப்பாட்டோசைட்ஸ் இதை செக்ரீட் பண்ணுறத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். பைல் கெனாலிகுலை வந்து பைல் டக்டாகவும், அந்த பைல் டக்ட் வந்து ஹெப்பாட்டிக் டக்டா, அப்புறம் ஹெப்பாட்டிக் டக்ட், அப்புறம் சிஸ்டிக் டக்ட் வந்து காமன் பைல் டக்ட். அதுக்கப்புறம் காமன் பைல் டக்ட் வந்து பேங்க்ரியாஸோட டக்ட் ஆஃப் வீர்சங்கோட ஜாயின் ஆகி ஹெப்பாட்டோ பேங்க்ரியாட்டிக் டக்ட்ன்ற ஒரு டக்ட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து செக்ரீஷன்ஸ் வரன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பைல் ஜூஸோட காம்பனன்ட்ஸ் அப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பைல் ஜூஸோட காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. வாட்டர், பைல் சால்ட்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ், கொலஸ்ட்ரால், ஃபாஸ்போலிபிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பைல் சால்ட்ஸ் தான் மெயின் ஒர்க்கர்ஸ். பைல் ஜூஸோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சதுன்னா எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாடியில் ஃபேட்ஸை வந்து நம்ம கெமிக்கல் ப்ராசஸால் பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ப்ராசஸால் தான் பிரேக் டவுன் பண்ணுவோம், பைல் சால்ட்ஸோட ஹெல்ப்பால். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ஃபேட் மாலிக்யூல்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா, ஸோ இதை வந்து செல்லால் ஈஸியாக அப்சார்ப் பண்ண முடியாது. இதை வந்து பைல் சால்ட்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகி இந்த ஃபேட் மாலிக்யூல்ஸை ஃபேட் ட்ராப்லெட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ இதை ஈஸியாக செல்ஸால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வர்ஷனை தான் பைல் சால்ட்ஸ் பண்ணுது. இந்த பிரேக் டவுன் எப்படி நடக்குதுன்னா, இதை கெமிக்கலை பிரேக் டவுன் பண்ணாமல் சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம செல்ஸ்க்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளோட பைல் சால்ட்ஸ். ஸோ பைல் சால்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் பிரேக் டவுனில் தான் இன்வால்வ் ஆகிருக்கு, கெமிக்கல் பிரேக் டவுன் இல்லை. அது கூடவே பிரேக் டவுன் ஆன பிறகு இந்த மாலிக்யூல்ஸ் திரும்பி ஜாயின் ஆகக்கூடாதுன்னு அது வந்து செக்ரிகேட் பண்ணிடும். ஸோ அது வந்து எந்த மாலிக்யூல்ஸும் ஜாயின் ஆக விடாது. ஸோ இதுதான் பைல் சால்ட்ஸோட ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ்ன்னுவோம். இது வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதால சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். இப்போது இந்த சின்னதாக ஒரு ஃபேட் மாலிக்யூலை நம்ம ட்ராப்பாக பிரேக் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியாக செல்ஸால் அப்சார்ப் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணும். ஸோ இது பைலோட மெயின் ஃபங்க்ஷன் இது தான். ஆனால் பைலில் இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பைலில் நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. பைல் பிக்மெண்ட்ஸ் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதில் இருக்க கொலஸ்ட்ரால் கூட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான். ஆக்சுவலாக அதிகமான கொலஸ்ட்ராலால் கால் பிளாடரில் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது கூட ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். கொலஸ்ட்ராலோட ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, செல்ஸில் இருக்கிற லிப்பிட் பைலேயர் இருக்குது இல்லைங்களா, அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கொலஸ்ட்ராலில் தான் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் பைல் வந்து நம்மளோட டைஜஷனில் ஹெல்ப் பண்ணும். அதாவது டைஜஷனில் இருக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, எஜஷன். பைல் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன்னு சொல்லலாம். ஸோ பைல் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன் எப்படின்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபாஸ்போலிபிட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம லெசித்தின்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசித்தின் எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், கால் பிளாடர் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் லிவரில் இருக்கும். இது வந்து பைல் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது ஹெப்பாட்டிக் செல்ஸ் வந்து பைல் செக்ரீட் பண்ண உடனே இது கூடவே வாட்டர் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். இதை கான்சன்ட்ரேட் பண்ணும். வெறும் பைல் மட்டும் இங்கே ஸ்டோராக இருக்கும். தேவைன்றப்ப இதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த பைல் இங்கே ஸ்டோராக இருக்கும்போது இதில் இருக்க கொலஸ்ட்ரால் இருக்குது இல்லைங்களா, இது வந்து அக்யூமுலேட் ஆகினே இருந்துச்சுன்னா கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். கால் பிளாடரில் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் ஆகும். இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லெசித்தின் ஒரு ஃபாஸ்போலிபிட் ஹெல்ப் பண்ணுது. ஃபாஸ்போலிபிட் ஸோ இந்த ஃபாஸ்போலிபிட் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பைலோட, அதாவது இந்த கால் பிளாடரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த லெசித்தின் இருக்குதுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பைல் வந்து எதுக்கு அந்த பிக்மெண்ட்டை இம்பார்ட் பண்ணுது, எப்படி எக்ஸ்க்ரீஷனில் ஹெல்ப் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே போர்ட்டல் சிஸ்டம் பற்றி படிச்சிருக்கோம். அந்த போர்ட்டல் சிஸ்டமை மறுபடியும் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது லிவர், இது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இங்கே இருக்கிற பிளட் வெசல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணிவிட்டு அது கூடவே ஃபுட்டையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு டைரெக்டாக வெனக்கேவாக்கு போகாமல் லிவருக்குள்ளே என்டர் ஆகிடுது. இதே மாதிரி இன்னொரு ஆர்கன் கூட லிவருக்குள்ளே என்டர் ஆகுது, அதுதான் Pancreas. நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இதே மாதிரி இன்னொரு ஆர்கன் ஆக்சுவலாக என்டர் ஆகுது. இதை நம்ம ஸ்ப்ளீன்னு சொல்லுவோம். ஸ்ப்ளீன் வந்து கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். கிரேவ்யார்ட், அதாவது நம்ம செத்துட்டு பிறகு நம்மளை புதைப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்த கிரேவ்யார்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்ப்ளீன்ன்றது வந்து கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி செல்ஸ். ஆர்பிசியோட ஃபுல் ஃபார்ம் ரெட் பிளட் கார்பஸ்கல் செல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு 120 days. ஸோ இந்த 120 days ஆகிட்ட பிறகு நம்மளோட பிளட் நார்மலாக ஸ்ப்ளீன் உள்ள என்டர் ஆகும். ஸ்ப்ளீன் கூட பிளட் சப்ளை தேவை இல்லைங்களா. ஸோ ஸ்ப்ளீனை நம்ம டீட்டெயிலில் பார்த்தப்போ ஸ்ப்ளீனுக்கு வந்துட்டு கெப்பிலரி ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற அந்த கெப்பிலரியில் பிளட் என்டர் ஆனப்போ ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகிடும். ஆர்பிசி வந்து பிரேக் டவுன் ஆகி ஹீமோக்ளோபின் இல்லையா, அதில் இருக்கிறது ஹீமோக்ளோபின், அது வந்து ஹீம் அப்புறமா குளோபினாக பிரேக் டவுன் ஆகிடும். ஸோ ஆர்பிசி ஹீம் அப்புறம் குளோபினாக பிரேக் டவுன் ஆகிட்டு ஹீம் வந்துட்டு ஐரன்ன்றதை தான் நம்ம ஹீம்னு சொல்லுவோம். இதில் வந்து 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம பிலிரூபின் அண்ட் பிலிவரிடின்னு சொல்லுவோம். ஸோ ஹீமில் வந்துட்டு பிலிரூபின் அண்ட் பிலிவரிடின்ன்ற 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து லிவருக்குள்ளே என்டர் ஆகி பைலில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வந்து லிவரில் ஸ்டோர் ஆகிடுது. இந்த குளோபின் என்ற ப்ரோட்டீன் வந்துட்டு லிவருக்கு போகும். இது ஆக்சுவலாக ப்ரோட்டீன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் ஒரு குவாட்டர்னரி ப்ரோட்டீன், அது வந்து 4D ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க அதை. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து என்ன ஆகும்னா குளுக்கோஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். குளுக்கோ நியோஜெனசிஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து, அதாவது ப்ரோட்டீன் வந்து வேறு ஒரு சோர்ஸ் இல்லையா, ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து நம்ம குளுக்கோஸை உருவாக்குவோம், அதாவது நம்ம பாடி உருவாக்குது. இது குளுக்கோனியோஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பைலோட ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற கெப்பிலரிஸ் இருக்குங்களா, அதனால தான் 120 days ஆகிட்டு போயிருக்க அந்த பிளட் ஸ்ப்ளீனோட ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு என்டர் ஆனப்போ அங்கே பிரேக் டவுன் ஆகும். ஸோ இது வந்து ஹீமோக்ளோபின்க்கு ப்ராடக்ட்ஸாக ஃபார்ம் ஆகி அதுலேருந்து வர பிக்மெண்ட்ஸ் தான் லிவரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அது வந்து பைல் பிக்மெண்ட்ஸ், அதாவது பைல் இருக்குறீங்களா, அதுக்கு கலர் இம்பார்ட் பண்ணும். டைஜஷனில் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா நம்ம படிச்சிருக்கோம் என்னென்னா பைல் பிக்மெண்ட்ஸ், பைலில் இருக்க கொலஸ்ட்ரால் எல்லாமே வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகிறது வந்து பைல் வந்து நம்மளோட எமல்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லைங்களா ஸ்மால் இன்டெஸ்டைனில். அங்கேருந்து இந்த ரிமைனிங் பைலை வந்துட்டு நம்ம
லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு கொண்டு போவோம். லார்ஜ் இன்டெஸ்டைன்லேருந்து நம்ம ரெக்டம், தென் ஏனஸ் வழியாக நம்ம ஃபீசிஸ்ன்றதை வெளியே எடுத்துடுவோம். ஸோ அது வந்து ஒரு இன்வாலண்ட்ரி ப்ராசஸ் அப்புறம் வாலண்ட்ரி ப்ராசஸ் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. நம்மளோட ஃபீசிஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இம்பார்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த பைல் பிக்மெண்ட்ஸ் தான். அந்த பிக்மெண்ட் பேரை நம்ம ஸ்டர்கோபிலின்னு சொல்லுவோம். Stercobilin is the pigment which imparts the yellow or the brown color to the feces. ஸோ இதுதான் பைலோட ஃபங்க்ஷன்ஸ். எப்படி டைஜஷன் ஹெல்ப் பண்ணுது, எப்படி பிக்மெண்ட்ஸை கொடுக்குது ஃபீசிஸ்க்கு. ஏன்னா அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான், அதுவும் வேஸ்ட்டாகவே வெளியே போயிடுது. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். பைல் ஜூஸ், கால்பிளாடரில் ஸ்டோன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு லெசித்தின் எப்படி ஹெல்ப் பண்ணுது. லெசித்தின் வந்து இங்கே கால்பிளாடரோட லைனிங்கில் ஜாயின் ஆகி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி கொலஸ்ட்ராலை செல்ஸ் கூட ரியாக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இதுதான் லெசித்தினோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம போர்ட்டல் சிஸ்டம் பற்றியெல்லாம் பார்த்து ஸ்ப்ளீன் அப்புறம் ஆர்பிசியோட ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்க டாபிக்ஸை தமிழில் படிக்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.